ஹாய் எல்ஜி ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாள் ஆச்சுல அவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசி. ஏப்ரல் மந்தில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ், அதுக்கு அவ்வளோ வியூஸ் போகுன்னே தெரியல. அதுக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு உடனே அதுக்கு ரிப்ளை வீடியோவாக ஒரு லாங் வீடியோ போடணும் அப்படின்னு நான் ரெடி பண்ணிட்டேன். ரெக்கார்ட்லாம் கூட பண்ணி வச்சிட்டேன். பட் இருந்தும் என்னால் அப்போ போஸ்ட் பண்ணவே முடியல. ஏன்னே தெரியல, என்ன ரீசன்னும் தெரிஞ்சுக்க முடியல. வேலை தான். அடுத்து மே மந்த் வந்துச்சு. பேருக்கு ஏற்ற மாதிரி மே மந்த்து ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடுச்சு. ஜூனு ஸ்கூல் ஓப்பன் பண்ண பிறகு ரொம்ப பரபரன்னு ஆயாச்சு வேலையில், ஸ்கூல் இதில். ஸ்கூல் ஓப்பன் பண்ண பிறகு அகைன் ரொட்டீன் லைஃப்குள்ளே என்ட்ரான மாதிரி தான். அப்படியே பரபரன்னு ஆயாச்சு. ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணுவோம்ல, அப்போ தான் தோணுச்சு, சரி இதை நம்ம இது பண்ணவே இல்லையே, எப்படி இதை நம்ம மிஸ் பண்ணோம், ரொம்ப நாள் ஆயிடுச்சே அப்படின்னு. அப்படி என்ன வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு குருவி கூடு அந்த ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் ஏப்ரல் மந்தில். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. நான் ஏப்ரல் மந்த்லேயே ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. சாரி, ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறது. இந்த குருவி கதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிங்க. ஃபஸ்ட்டு இவ கூடு கட்ட ஸ்டார்ட் பண்ணது ரூமில் தான். ரூமை ஜன்னல் திறந்து வச்சுட்டு போயிடுறதுனால உள்ளே வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணா. அந்த ஒரு நாள் பார்த்துருப்பேன், நல்ல வேலை கட்டலை. ஏன்னா எந்நேரமும் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? எப்போ பிள்ளைங்க ஃபேன் போடுறாங்க, எப்போ பெட்டில் ஏறி குதிக்கிறாங்கன்னே தெரியாது. உள்ளே வந்து நெக்ஸ்ட்டு கூடு கட்டுறதெல்லாம் நல்லது தான்னாலும் அது உயிரை பணைய வைக்க முடியாது இல்லைங்களா? நல்ல வேலை அடுத்த நாள்லேருந்து அதை அங்கே காணோம். அடுத்த ஒரு வாரத்தில் அது கண்டுபிடிச்ச இடம் தான் இந்த முன்னாடி இருக்கிற வராண்டா பிளேஸு. 7-8 மாதமாக இங்கே தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற இந்த ஒரு கூடு தான் இருந்துச்சு. அதில் முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிட்டு ஃபேமிலியாக கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தது தான் பக்கத்தில் இருக்கிற 2 வீடும். அவங்களும் பின்னாடி கிளம்பிட்டாங்க ஃபேமிலியாக. இப்போ அகைன் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கூட்டில் வந்து முட்டை வச்சு அடக்காத்துட்டு இருக்குது. அதே ஃபஸ்ட்டு வந்து அதே பேர்டா இல்லை வேறையான்னு தெரியல. இது கூடு கட்டும் போதும் சரி, உள்ளே அடக்காக்கும் போதும் சரி, வெளியில் ஒரு பேர்டு சுற்றிட்டே இருக்கும். அது ஆண் குருவின்னு நினைக்கிறேன். அது கூடு கட்டும் போதும் கூட எந்த ஹெல்ப்புமே பண்ணாது. பின்னாடி அந்த ஒரு குருவி தான் கூடு கட்டிகிட்டு இருக்கும், பின்னாடி சுற்றிட்டே தான் இருக்கும். ஒரு கிரில் கேட் இருக்கும் முன்னாடி, அதில் வந்து உட்காந்துக்கும். நான் வெளியே போனேன்னா அது ஓடிடும், ஓடி போய் வெளியில் மரத்தில் உட்காந்துக்கும். ஒரு குருவி உள்ளே உட்காந்துருக்கும் போது கூட அந்த இன்னொரு குருவி வந்து அந்த கூட்டை விட்டு தூரமாக போகாது, அங்கேயே சுற்றிட்டு இருக்கும். அப்போ தான் யோசித்தேன், ஒரு வேளை இது ஆண் குருவியாக இருக்குமோன்னு. அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டே கடந்து போயிடுவேன். இதெல்லாம் வீடியோவாக எடுக்கணும்னு கூட அப்போ எனக்கு தோணலை. இப்போ கூட எனக்கு ஏன் இந்த குருவி வீடியோவை போட்டேன்னா, வேறு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. கிரசாந்தீமம் சீசனும் முடிஞ்சிடுச்சு. அது பட்டு வரும்போதே ஆர்வமாயிடும். எப்படா கலர் வரும், என்ன கலர்லடா பூக்கும்னு ரொம்ப ஆர்வமாக அதுக்கிட்டேயே சுற்றிட்டு இருப்பேன். பட் இப்போ சீசனும் இல்லை. இனி அடுத்து வின்டர் வர வரைக்கும் ரோஸு ஃப்ரூட்டிங் பிளான்ட்ஸ் தான் டார்கெட்டு. சும்மா போகிற போக்கில் எடுத்து போட்ட வீடியோ அது. இதில் என்ன ஒரு பியூட்டினா, நிறைய கமெண்ட்ஸு. இதில் ஒரு சிலர் பண்ணின கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. பின்னாடி மரத்தில் இருக்கிறத எடுத்து வந்து ஒட்டியிருக்கீங்க, கிளிப்பு போட்டு தொங்க விட்டுருக்கீங்க, பொம்மை குருவின்லாம் சொல்லியிருக்கீங்க. அதில் ஒரு கமெண்ட் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றிட்டே இருப்பீங்கல்ல அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. எப்படி இப்படிலாம் போடுறாங்கன்னு தெரியல. கிட்ட போனால் அது டிஸ்டர்ப் ஆகிடுமேன்னு தூரமாக நின்று ஜூம் பண்ணி எடுத்திருப்பேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கிளிப்பை சுற்றி தான் கட்டியிருக்குது. அதை எடுத்தால் அது விழுந்துரும்னு எடுக்காமலே விட்டுட்டேன். ஒருவேளை பொம்மையாக இருந்தால் தைரியமாக கிட்ட போயே எடுத்திருப்பேனே. அது உண்மையான குருவிங்க தான், ஏன் இப்படிலாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஏமா இதை மைண்டில் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்கலாம். ஆமாங்க, நிறைய நெகிழ்ச்சியான வார்த்தைகள்லாம் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் படித்து காமிச்சேன். கொடுத்து வச்சவங்க நீங்கள், உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, உங்களுக்கு நல்லதே நடக்குங்கிற மாதிரியான வாழ்த்து செய்திகள்லாம் நிறைய பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். என்னென்னா, நம்ம ஃபேமிலி நம்மக்கிட்ட பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. அப்புறம் நம்மளை தெரிஞ்சவங்க அப்படி பேசலாம். நம்மளை யாருன்னே தெரியாதவங்க, முன்ன பின்ன பார்க்காதவங்க அப்படிலாம் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு தான். பட் இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்க தான் செய்யுது. அப்படி என்ன ஏமாற்றிட்டோம், இருக்கிறது தானே போட்டோம், ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு ரொம்ப ஆற்றாமையாக இருக்க தான் செய்யுது. ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா இந்த மாதிரிலாம் பார்க்குறது. 2-3 டேஸில் கடந்து போயிடுவேன். இருந்தாலும் மனசுக்கு அதை ஏற்றுக்க முடியல. சாதாரண மனுஷி தானே நானும். என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் தான். ஃபஸ்ட்டு இருக்கிற கூட்டில் அந்த கிளிப்பை சுற்றி தாங்க அது கூடு கட்டியிருக்கு. அதை எடுத்தால் அது விழுந்துடுமோன்னு எடுக்காமலே விட்டுட்டேன். அப்புறம் அந்த 3ஆவதாக இருக்கிற கூட்டில் நான் தான் கிளிப்பு போட்டு விட்டேன். அவங்க அந்த கூட்டில் தங்கியிருந்த சமயத்தில் இப்போ இல்லை, முன்னாடி இப்போ அந்த ஃபஸ்ட்டு கூட்டில் இருக்கிற மட்டும்தான் குருவி இருக்குது. முன்னாடி இருந்தாங்க. அப்போ வந்து அது ஆடிட்டே இருந்துச்சு. மேபி அது ஸ்ட்ராங்காக கூட கட்டியிருக்கலாம். பட் எனக்கு அது விழுந்துடுமோன்னு ஒரு பதட்டத்தில் அதுக்கு மேலே கிளிப் போட்டு விட்டேன். ஒருவேளை நான் வெளியிலேருந்து எடுத்து வந்து கிளிப்பில் மாட்டி விட்டு இருந்தாலும் இப்போ நான் அதை எடுக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அது கீழே விழுந்திருக்கணும். ஒரு சிலருக்கு மனுஷங்க மேலே நம்பிக்கையே வர்றதில்லைங்க. ஒன்று மட்டும் நல்லா புரியுது,
நாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க பார்க்குற பார்வை ரொம்பவே வேரி ஆகுதுல்ல. அப்புறம் அந்த ஷார்ட்ஸில் இதுக்கு பேர் சிட்டுக்குருவின்னு வந்திருக்கும். இல்லைங்க, இது தேன் சிட்டு. ஏன் அப்படி கன்ஃபியூஷன்னா, வீடியோ எடுத்தது ஒருத்தவங்க, அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போஸ்ட் பண்ணது ஒருத்தவங்க. அதனால தான். எங்கெங்க சிட்டுக்குருவியெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. வீடியோ எடுத்து சும்மா அனுப்பி விட்டேன். அதுக்கு இவ்வளோ வியூஸ் வரும், இவ்வளோ ரெஸ்பாண்ட் இருக்கும்லாம் எனக்கு தெரியல. அப்போது சும்மா அனுப்பினேன். சிட்டுக்குருவிலாம் இப்போ எங்கள் ஊர்லேயே பார்க்க முடியறதில்லைங்க. இங்கே கோயம்புத்தூர்னு பார்த்தோம்னா இங்கேயும் நான் பார்த்ததே இல்லை. தேன் சிட்டு இங்கேயுமே நான் பார்த்துருக்கேன். அப்புறம் மருதமலை கோயில் போனோம்னா அங்கே கருவறைக்கு போகிறதுக்கு முன்னே அந்த ஒரு வராண்டா பிளேஸ் மாதிரி இருக்கும்ல, அங்கே அந்த தூண் மேலே கட்டியிருக்கோம். அங்கே தான் நான் பார்த்துருக்கேன் சிட்டுக்குருவியை. அப்புறம் அதை இல்லாமல் ஊட்டி போனப்போ அங்கே நிறைய இருந்தது. அந்த ஸ்டே பண்ண இடத்துல நிறைய இருந்தது. அது தனியாக வந்து கூடு கட்டுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கங்கே ஓட்டையாக இருக்கும்ல, அங்கே வீட்டுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி பொந்து மாதிரி இருக்கிற இடத்துல அது வாழும்னு நினைக்கிறேன். அங்கே தான் பார்த்த மாதிரி இருக்குது. மற்றபடி அது கூடு கட்டுமான்லாம் தெரியல. நான் அங்கே தான் பார்த்தேன். அது இல்லாமல் இங்கே மருதமலையில் பார்த்துருக்கேன். மற்ற எங்கேயுமே நான் அந்த சிட்டுக்குருவி இப்போலாம் பார்க்கவே முடியறதில்ல. இப்போது கரண்ட்டாக என்ன சுச்சுவேஷன்னா, அப்போது இருந்த அந்த ஃபேமிலி வந்து ஒரு 2-3 வீக்ஸ்லேயே கிளம்பிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக ஒருத்தவங்க என்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் எக்லாம் வைக்கல, சும்மா வந்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டு மட்டும் போயிட்டுருக்காங்க. சத்தம் கேட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவை பற்றி உங்களோட புரிதல் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.